அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு பெரியோடான்டிட்டிஸ் நோய். அதாவது நம் பற்கள் வலிமையாக நின்றிருக்க உதவும் ஈறு, எலும்பு மற்றும் ஆதரவு திசுக்களை பாதிக்கும் நோய். நோய் எப்படி தொடங்குகிறது? நாம் தினமும் சாப்பிடும் உணவு துகள்கள் மற்றும் கிருமிகள் சேர்ந்து பிளாக் என்ற ஒட்டும் படலம் உருவாகிறது. இந்த பிளாக்கை சரியாக துலக்கி அகற்றவில்லை என்றால் அது ஜிஞ்சைவிட்டிஸ் என்ற முதல் நிலை ஈறு அலர்ஜியை உருவாக்கும். ஜிஞ்சைவிட்டிஸில் ஈறுகள் சிவப்பாகும், துலக்கும் போது ரத்தம் வரும், லேசான வீக்கம் இருக்கும். இந்த நிலை முழுவதும் குணப்படுத்தக்கூடியது. ஆனால் இதை பொருட்படுத்தாமல் விட்டால் பிளாக் கடினமடைந்து கால்குலஸ் ஆகிறது. இந்த கால்குலஸ் ஈறுகளின் ஆழத்தில் சென்று பெரியோடான்டல் லிகமெண்ட், சிமெண்டம் மற்றும் ஆல்வியோலார் போன் ஆகியவற்றை சேதப்படுத்தும். இதுவே பெரியோடான்டிட்டிஸ். பெரியோடான்டிட்டிஸில் பெரியோடான்டல் பாக்கெட் உருவாகும், எலும்புகள் குறையும், பல் ஆட்டம் வரும், கடைசியாக பல் உதிர்வும் ஏற்படும். இது இர்ரிவர்சிபிள் நிலை. பெரியோடான்டல் டிசீஸ் ஏன் ஆபத்தானது? முக்கிய காரணம் இது வலி இல்லாமல் மெதுவாக முன்னேறும். நோயாளி அறியாமலேயே ஈறு, எலும்பு அனைத்தும் சேதமடையும் வரை இது வளர்கிறது. மேலும் இந்த நோய் வாயில் மட்டும் இல்லாமல் நம் உடல் முழுவதற்கும் பாதிப்பு அளிக்கிறது. இதய நோய், சர்க்கரை நோய் கர்ப்பிணிகளில் மற்றும் சுவாச பிரச்சனைகளுடன் தொடர்பு இருப்பதை காட்டுகின்றன. முக்கிய காரணங்கள்: பெரியோடான்டல் டிசீஸ் ஏற்பட மிக பொதுவான காரணிகள்: சரியாக துலக்காதது, புகைப்பிடித்தல், சர்க்கரை நோய், மன அழுத்தம், ஹார்மோன்ஸ், நியூட்ரிஷன் மற்றும் மரபணு காரணிகள். இதில் புகைப்பிடித்தல் மற்றும் டயாபெட்டிஸ் இரண்டு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இதை தடுக்க என்ன செய்யலாம்? பெரியோடான்டல் டிசீஸை தடுக்க மிகவும் எளிதான சில வழிகள்: தினமும் 2 முறை சரியான முறையில் பல் துலக்குதல், ஃப்ளாஸ் அல்லது இன்டர்டென்டல் பிரஷ் பயன்படுத்தி பற்களுக்கிடையே சுத்தம் செய்தல், 6 மாதத்திற்கு ஒரு முறை டென்டல் செக்அப், ஆரம்பத்திலேயே ஸ்கேலிங் செய்து பிளாக் மற்றும் கால்குலஸை அகற்றுதல், புகைப்பிடிப்பதை நிறுத்துதல், டயாபெட்டிஸ் கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல். பிரிவென்ஷன் என்ற ஒரு சொல்லே பெரியோடான்டிட்டிஸ்க்கு மிகச்சிறந்த சிகிச்சைகள். நோயின் நிலை பொறுத்து சிகிச்சை மாறும். ஆரம்ப நிலை ஸ்கேலிங் அண்ட் ரூட் பிளேனிங். முன்னேறிய நிலை ஃபிளாப் சர்ஜரி, போன் கிராஃப்ட், ரீஜெனரேஷன் ப்ரொசீஜர்ஸ். சிகிச்சைக்கு பிறகு மெயின்டெனன்ஸ் ஃபேஸ். 3 முதல் 6 மாதத்திற்கு ஒரு முறை கிளீனிங். சர்ஜரி செய்திருந்தாலும் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நீண்ட நாள் நீடிக்காது. அதனால் ஃபாலோ அப் மிகவும் முக்கியம். முடிவாக சொல்ல போனால் பெரியோடான்டல் நோய் என்பது நம் கவனக்குறைவால் உருவாகும் ஒரு நீண்ட கால நோய். ஆனால் அதற்கு சரியான ஓரல் ஹைஜீன், நேர்த்தியாக துலக்குதல், ஃப்ளாஸ் பயன்படுத்துதல், முறையான டென்டல் செக்அப் போன்றவற்றின் மூலம் இதை முழுமையாக தடுக்கலாம். நன்றி.